அன்பிற்கினிய நண்பர்களே, உறவுகளே, நன்கொடையாளர்களே, உங்கள் யாவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வாணியம்பாடியில் செயல்பட்டு வரும் சரணாலயம் அறக்கட்டளை கருணை இல்லத்திலே தங்கி கல்வி பயின்று வருகிற மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வியை இங்கு பெருமாள்பேட்டையிலும், உயர்கல்வியை காந்திநகர் அரசு உயர்நிலைப் பள்ளியிலும் சேர்த்து படிக்க வைக்கிறோம். டிகிரி படிக்கிற குழந்தைங்களை இஸ்லாமிய காலேஜ்லையும் இஸ்லாமிய உமன்ஸ் காலேஜ்லையும் சேர்த்து அவர்களை டிகிரியும் படிக்க வைக்கிறோம். 10ஆம் வகுப்புக்கு மேலே படிக்க முடியல, எங்களுக்கு பாடம் ஏறலை, ஒரு வேளை 12ஆம் வகுப்புக்கு மேலே முடியலன்னா நாங்கள் அரசு ஐடிஐயில் சேர்த்து படிக்க வைக்கிறோம். அதன் பிறகு அவங்களுக்கு வேறு வேலை தேட முடியல, எங்களுக்கு தன்னம்பிக்கை வேணும் அப்படின்றதுக்காக நம்முடைய கருணை இல்லத்திலேயே நாங்கள் டெய்லர் மிஷினை வாங்கி போட்டு இந்த குழந்தைங்களுக்கு டெய்லரிங்கை சொல்லி கொடுத்துட்டுருக்குறோம். இவங்க வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கை வாழும் போதும், குடும்ப வாழ்க்கை வாழும் போதும், இவர்களுக்கு திருமணத்தை ஏற்பாடு செய்கிற போதும் நாங்கள் கருணை இல்லத்தின் வழியாக ஒரு டெய்லர் மிஷினை வாங்கி கொடுத்து அனுப்பினோம்னா அவங்க வாழுகிற இடத்துல ஒவ்வொரு நாளைக்கு ஒரு துணியை தைச்சு கொடுத்தா கூட தன் சொந்த கையினால் குடும்பத்தை நடத்திக்க முடியுன்ற தன்னம்பிக்கையோடு அனுப்பலான்றதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம். திரு தங்கராஜ் அவங்க இந்த மிஷினை கொஞ்சம் வாங்கி கொடுத்தாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் மிஷின் இருக்கு, இதை வச்சு இந்த குழந்தைங்களுக்கு டெய்லரிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் பெரிய குழந்தைகள் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டெய்லர் மிஷின்ங்க இருந்தா எல்லா குழந்தைங்களையும் உட்கார வச்சு டெய்லரிங் சொல்லி கொடுத்துட்டு அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு அனுப்பலான்ற முயற்சி நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம். இது நாள் வரையிலும் அரிசிக்கு, பருப்புக்கு, எண்ணெய்க்கு, காய்கறிகளுக்கு, கட்டிடங்களுக்கு, கல்விக்குன்னு உதவி செய்து கொண்டிருக்கிற நீங்க இன்னும் ஒரு 4 டெய்லரிங் மிஷின் வாங்கலாம்னு நினைக்கிறோம். ஒருவேளை இதை பார்க்குற நீங்க உங்களுடைய குடும்பத்துல பயன்பாட்டில இருந்து இப்போ பயன்படாத நிலைமையில இருந்தா கூட அதை எங்களுக்கு வழங்கி இந்த பயிற்சியை நீங்க ஊக்கப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.